அண்ணா சீரியல்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போலாம். டே சண்முகம் கோவப்படாத, நிதானமா யோசிங்கிறாங்க பரணி. இவ பஸ்ல போயிருக்கா, பஸ்ல கூட்டமா இருந்திருக்கு. அப்ப இவ பேக்ல வேற யாரோ செயினை போட்டிருக்காங்கன்னா இவளை பழி வாங்கணும்னு தான் இப்படி பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க சண்முகம். அத்தனை பேர்ல இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, எங்க ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க முத்துப்பாண்டி. சரி, எந்த விசாரணையா இருந்தாலும் வீரா கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். வீரா கிட்ட பஸ்ல ஏறினதும் நடந்தது என்னன்னு துருவி துருவி விசாரிச்சோம்னா தான் அந்த செயின் எப்படி பைக்குள்ள வந்ததுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். முதல்ல வீரா கிட்ட பேசலாம் வாங்கன்னு சொல்லி பரணி, சண்முகம், முத்துப்பாண்டி மூணு பேரும் வீரா கிட்ட பேசுறாங்க. இப்ப என்ன செய்ய போறேன்னு வீரா அழுகுறாங்க. இங்க பாரு வீரா, எதிர்பாராத சிக்கல், உனக்கு யாரோ இந்த வேலையில சிக்க வச்சிருக்காங்க. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கிட்டு எனக்கு பதில் சொல்லுன்னு சொல்லும்போது, இங்க பாரு, என்னை சிக்க வைக்கிற அளவுக்கு எனக்கு யாரும் எதிரிங்க கிடையாது. பகை உன் மேல இல்லடி, இருந்தாலும் உன் மேல ஏதோ கோவம். உங்க அண்ணன் மேல இருக்கிற கோவத்துல கூட உன்னை பழி வாங்கி இருக்கலாம். இது ஒரு திருட்டு கேஸ், இதை கண்டிப்பா நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்டி. இன்னைக்கு நடந்த சம்பவம் அத்தனையும் நீ மனசுக்குள்ள மறுபடியும் நினைச்சு பாரு. அப்படி ஒண்ணுமே நடக்கலையே. அப்பாவும் நானும் பஸ் ஸ்டாப்புக்கு போனோம். பஸ்ல என்ன அப்பா ஏத்தி விட்டாரு. பஸ் வந்துட்டு இருக்கும் போதே அந்த பொம்பளை செயினை காணோம்னு கூப்பாடு போட்டுருச்சு. நான் தான் பஸ் எங்கேயும் நிறுத்தக்கூடாதுன்னு நேரா ஸ்டேஷனுக்கு விட சொன்னேன். சரிடி, ஆனா தப்பு எங்க நடந்திருக்குன்னு நாம தாண்டி கண்டுபிடிக்கணும். என்ன நடந்ததுங்கிறத நீ தான் சொல்லணும். உன் கையில தான் இருக்கு, சொல்லுன்னு கேட்கும் போது நான் என்ன செய்யன்னு அழுகுறாங்க வீரா. வீரா, நல்லா யோசிச்சு பாரு. பஸ்ல ஏறினதுல இருந்து இங்க ஸ்டேஷன்ல உன் பேக்ல செயினை எடுக்கிற வரைக்கும் என்ன நடந்ததுங்கிறத யோசிங்கிறாங்க. பஸ்ல ஏறி உட்கார்ந்ததுமே வழக்கத்துக்கு விரோதமா ஏதாவது நடந்ததா யோசிச்சு பாரு. நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பத்தோட நிக்கிறேங்கிறாங்க வீரா. இல்ல நீ போலீஸ்காரி தானே, என்ன தப்பு நடந்திருக்கும்னு பார்வையிலேயே கண்டுபிடிக்க வேண்டாமாங்கிறாங்க முத்துப்பாண்டி. தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே வேற ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும், நீ நல்லா யோசிச்சு பாருங்கிறாங்க முத்துப்பாண்டி. வீரா, உன்கிட்ட யாராவது தப்பா நடந்துக்கிட்டாங்களா, இல்ல வேற யாருக்கிட்டயாவது தப்பா நடந்துக்கிட்டாங்களா, உன்னை சுத்தி என்னாவது நடந்ததா நல்லா யோசிச்சு பாரு. ஒரு விஷயம் நடந்திருந்தா அது ரொம்ப முக்கியங்கிறாங்க சண்முகம். சரி வீரா, நீ குழப்பத்துல இருக்க, நான் இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். முதல்ல நீ பஸ்ல ஏறினியா, ஏறினதையும் பஸ்ல கூட்டமா இருந்ததா, உனக்கு உட்காருக்கு இடம் கிடைச்சதா? கூட்டம் பெருசா இல்ல, நான் ஏறினதும் உட்காந்துட்டேங்கிறாங்க. கண்டக்டர் வரட்டும், அது வரைக்கும் நான் மொபைல் பார்த்துக்கிட்டு இருந்தேங்கிறாங்க. சண்முகத்துக்கு கோவம் வருது. இதுதான் அந்த வீடியோ பாக்குற போனே எடுத்துக்கிட்டு போக வேண்டாம்னு சொல்றேன். நடக்கிறத பாக்குறத விட்டுட்டு மொபைல பாத்துக்கிட்டு இருந்திருக்கேன், உங்க கவனம் எங்கல போயிருந்துச்சு? சண்முகம் கோவப்படாத இரு, அவளை கேட்கலாம் அப்படின்னு பரணி மறுபடியும் கேள்வியை ஆரம்பிக்கிறாங்க. டிக்கெட்டை வாங்கினதும் மறுபடியும் நீ மொபைல் தான் பாத்தியாங்கிறாங்க பரணி. இல்ல எனக்கு பின்னாடி ஒருத்தர் டிக்கெட்டே வாங்கல, கண்டக்டர் திட்டுனாரு, 200 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கினாரு, மீதி பணமே வேண்டான்னு சொல்லிட்டாரு. சரி, எங்க தான் போய் இறங்கணும்னு கேட்கவும், இந்த பஸ் எங்க போகுது, எந்த ஸ்டாப்ல இறங்கணும் அதை சொல்ல முதல்லன்னு கண்டக்டர் திட்டுனாரு. அடுத்த ஸ்டாப்ல இறங்கணும், எனக்கு அதுக்கு டிக்கெட் கொடுங்கன்னு வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்தது, ஞாபகப்படுத்தி சொல்றேன்னு வீரா நல்லா யோசிக்கிறாங்க. வீரா, அது சின்ன பாயிண்டா இருந்தாலும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். வீரா மடியில வந்து ஒரு டிக்கெட் விழுகுது. இது யாரோட டிக்கெட்டை தவற விட்டுட்டாங்கன்னு தெரியலையே. கண்டக்டர் இங்க வாங்கல, யாரோ டிக்கெட்டை தவற விட்டுட்டாங்க, செக்கர் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட டிக்கெட்டை காட்டணும்ல, இதை நீங்க வச்சுக்கோங்க, யார் டிக்கெட் இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்க கிட்ட கொடுத்துருங்கிறாங்க. கடவுளை, இந்த வேலையும் நான் தான் பார்க்கணுமான்னு அந்த டிக்கெட்டை வாங்கி வச்சுக்கிறாங்க கண்டக்டர். என்னோட டிக்கெட் தான் அப்படின்னு அந்த ரவுடி கண்டக்டர்கிட்ட வாங்குறாங்க. அப்ப வீராவுக்கு சந்தேகம் வருது. நான் கேட்கும்போது முகத்தை திருப்பிக்கிட்டா, இப்ப கண்டக்டர் கேட்கும்போது என்னோடதான்னு வாங்கிட்டானே. வீராவுக்கு நல்லாவே சந்தேகம் தெளிவாயிடுச்சு. அவனே தாங்கிறாங்க. அவனே தானா? அப்ப அவனை முந்தி பாத்திருக்கியா, அவன் எங்க ஏறினான்னு உனக்கு ஞாபகம் இருக்காங்கிறாங்க. நான் ஏறின பஸ் ஸ்டாப்ல தான் அவனை ஏறினான், எனக்கு முன்னாடி தான் அவன் டிக்கெட் எடுத்தான். அப்ப நான் ஏறின அதே ஸ்டாப்ல தானே அவனை ஏறி இருப்பான். அவன் கொஞ்சம் வினோதமா நடந்துக்கிட்டான். 200 ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுத்தான். காலையிலேயே 200 ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுக்கிற, சில்லறைக்கு எங்க போகட்டும்னு கேட்க அந்த 200 ரூபாய்க்கு சில்லறை வேண்டான்னு சொல்லிட்டான். அவன் எங்க போகணும்னு கூட சொல்லல, அடுத்த ஸ்டாப் தான் இறங்கணும், டிக்கெட் கொடுங்கன்னு வாங்கிட்டான். கண்டக்டர் அந்த டிக்கெட்டுக்கு பின்னாடி பாக்கின்னு எழுதி கொடுத்திருக்காரு. அந்த டிக்கெட்டை பறக்க விட்டு தான் அந்த டிக்கெட் என் மேல விழுந்தது. அந்த டிக்கெட்டையும் நான் தானே எடுத்து கொடுத்தேன்னு சொல்லவும் சண்முகத்துக்கு புரிஞ்சு போச்சா. அப்ப அவன் திட்டத்தோட தான் அந்த பஸ்ல ஏறி இருக்கான். அந்த நோக்கமே வீரா மேல பழி போடுறதுக்காகத்தான் இருக்கணுங்கிறாங்க. ஆமாமா, மறுபடியும் சரி, ஆள் எப்படி இருந்தா சொல்லுன்னு கேக்குறாங்க பாண்டி. ஆளு பார்க்க வினோதமா தான் இருந்தான். மொட்டை தலை, கருப்பா இருந்தான், கருப்பு சட்டை, புள்ளியா பூ போட்டது, வெள்ளை வேஷ்டி கட்டி இருந்தான், காதுல 2 பக்கமும் கமல் போட்டிருந்தான், கொஞ்சோண்டு தாடி வச்சிருக்கான்னு சொல்லவும், ஏல இப்படி சொன்னா எப்படி, ஊர்ல பாதி பேர் இப்படித்தான் தாடி வச்சுக்கிட்டு திரியறானுங்க, மொட்டை தலையா இருக்கானுங்க, காதுல கமல் போட்டிருக்கானுங்க, இதை வச்சு நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறாங்க முத்துப்பாண்டி. இல்ல பாண்டி, உங்க ஸ்டேஷன்ல வரையறுக்க ஆள் இருக்கா, ஒரு ஆள் அடையாளம் அங்கமெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா அப்படியே தத்ரூபமா வரையறுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க, போட்டு எடுக்கிறதுக்கு அவங்க வரையறுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க, அப்படி யாராவது இருக்காங்களான்னு கேக்குறாங்க. ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் சொல்றியா, அவங்க எல்லாம் முழு நேரமும் போலீஸ் வேலையை பாக்குறது இல்ல, கூப்பிட்டா வருவாங்க, ஆனா நம்ம மாவட்டத்துல கிடையாது, மதுரை மாவட்டத்துல தான் ஏதோ ஒரு தான் இருப்பாங்க, நினைச்ச நேரத்துக்கு கூப்பிட முடியாது, உடனேவும் கிடைக்க மாட்டாங்களே, கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தா வரமாட்டாங்களான்னு பரணி கேக்குறாங்க. அதெல்லாம் ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணணும், என்ன கேஸ், எதுக்காக கொடுத்துருக்காங்க, அதுவும் தவிர எஸ்பி கிட்ட நம்ம அப்ரூவ் பண்ணா மட்டும்தான், எஸ்பி ஆபீஸ்ல இருந்து தகவல் கொடுத்தா மட்டும்தான் வரவழைப்பாங்க, அதெல்லாம் பெரிய ப்ராசஸ், அதெல்லாம் முடியாதுன்றாங்க முத்துப்பாண்டி. அப்படின்னா இவனை எப்படி தான் கண்டுபிடிக்கிறது, வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு சண்முகம் கேட்கும்போது, இல்ல ஆர்டிஸ்ட் எல்லாம் ரொம்ப பிஸியா இருப்பாங்க, வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்க வேண்டியதான், அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா நாள் கணக்குல ஆகும், நம்ம கிட்ட ஒரே நாள் தான் இருக்கு, அதுக்குள்ளேயே நம்ம வெளியில வீராவை கொண்டு வந்தாகணுமே, என்ன பண்ணலாங்கிறாங்க முத்துப்பாண்டி. நான் உடனே வெளியில வந்தாகணும், இல்லைன்னா நான் எஸ்ஐயா ஜாயின் பண்ணவே முடியாதுன்னு அழுகுறாங்க வீரா. எப்படி பார்த்தாலும் ஆர்டிஸ்ட் இன்னைக்கு கூட்டிட்டு வரதுக்கு சாத்தியமே இல்லை, என்ன செய்யலாங்கிறாங்க முத்துப்பாண்டி. டே, ஆர்டிஸ்ட் தானே வேணும், நான் கூட்டிட்டு வரேங்கிறாங்க பரணி. லே, உனக்கு அப்படி ஆள் தெரியுமா? தெரியும்டா, உடனே வரவழைக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு பரணி போய் போன் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. வைஜெயந்தி யூனிஃபார்ம் போட்டுட்டு ஸ்டேஷன்
ஸ்டேஷனுக்கு வரதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. கௌதம் கேட்குறாங்க, அம்மா அவளை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் அவளை அப்பவே அரெஸ்ட் பண்ணிட்டேனேங்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல என்ன நடந்ததுன்னு குரு சொன்னானான்னு பாட்டி கேட்குறாங்க. இப்பதான் அவனுக்கு நான் ஃபோன் பண்ண போறேங்கிறாங்க வைஜெயந்தி. குருவுக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க வைஜெயந்தி. இப்போ எங்க இருக்கேன்னு கேட்கும்போது ஸ்டேஷனுக்கு வெளியில தான் மேடம் இருக்கேங்கிறாங்க. அந்த முத்துப்பாண்டி இன்டெலிஜென்ட்னு சொன்னாங்க, சொந்தக்கார பொண்ணுங்கிறதுனால வெளியிட்ட போறான் பாத்துக்கோங்கிறாங்க. அப்படியெல்லாம் விட முடியாது மேடம், ஆதாரத்தோட நம்ம கையங்களவுமா பிடிச்சிருக்குமல்ல. ஜெயினை பறிகொடுத்த பொண்ணை ஸ்ட்ராங்கா பேச சொல்லியிருக்கேன். முத்துப்பாண்டினால எதுவுமே பண்ண முடியாது மேடம். ஒழுங்கா எஃப்ஐஆர் போட்டு வீரலட்சுமி பேரை அதுல எழுதணும். அப்பதான் அந்த வீரலட்சுமியோட வாழ்க்கை போகும் மேடம். அந்த வீரலட்சுமியோட அண்ணன் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான். முத்துப்பாண்டியும் அந்த சண்முகமும் மாமா மச்சன முறையாகும். அந்த சண்முகமே முத்துப்பாண்டியே என் தங்கச்சியை வெளியே விடுன்னு சண்டை போட்டுட்டு இருக்கா மேடம். அவங்க 2 பேர்த்துக்குமே அடிதடி ஆகிற அளவுக்கு சண்டை ஆயிட்டு இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குதா? ஆமா, முத்துப்பாண்டி என்ன சொன்னான்னு வைஜெயந்தி கேட்கவும் போட்டாலும் சரி, வீராவை வெளியே விட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எவிடன்ஸ் எல்லாம் பக்காவா இருக்குதுன்னு வீரலட்சுமியை வெளியே விட முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னு இப்பதான் கான்ஸ்டபிள் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போறாருன்னு சொல்றாங்க குரு. எனக்கு அப்பப்ப இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இரு, இன்னும் கொஞ்சம் நேரத்துல நான் அங்க வந்துடுறேங்கிறாங்க வைஜெயந்தி. சரி மேடன்ட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப அவளை ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்கன்னு கௌதம் கேக்குறாங்க. ஆமா, அவளை ஸ்டேஷன்ல லாக்அப்ல தான் வச்சிருக்காங்க. நான் போய் தான் எஃப்ஐஆர் போடணும், அவளுக்கு எஃப்ஐஆர் கன்ஃபார்ம் பண்ணணுங்கிறாங்க வைஜெயந்தி. அவ ஸ்டேஷன்ல இருக்கிறத நானும் பாக்குறதுக்கு வரேங்கிறாங்க கௌதம். என்னைய அசிங்கப்படுத்தினால அவ அசிங்கப்பட்டு நிக்கிறத நான் பார்க்கணும். அவ கூனி குறுகி நிக்கிறத நான் பார்க்கணுமா? அவ மூஞ்சில நான் காரி துப்பணும்னு கௌதம் கேட்கும்போது, இடியட் மாதிரி பேசாத கௌதம், நீ என் கூட வந்தீங்கன்னா இதுல உனக்கு எனக்கு சம்பந்தம் இருக்குன்னு அவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்தது வீரலட்சுமி தரப்புல அவங்க உஷாராயிடுவாங்க. வைஜெயந்தி, கௌதம் பாவம், அவன் தான் ஆசைப்படுறான்ல, ஒரு தடவை போய் பார்க்கட்டுமேங்கிறாங்க பாட்டி. அம்மா, இது டிபார்ட்மெண்ட் விஷயம், இதுல நீங்க யாரும் தலையிடாதீங்க. டேய் கௌதம், அவளை எப்படியும் ஜெயில போட்டுருவோம், அவளை நீ ஜெயில போய் பாரு. போய் பார்க்கும்போது இன்னும் பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லவும் கௌதம் சரிங்கிறாங்க. பரணி, முத்துப்பாண்டி, சண்முகம் 3 பேரும் வாசல்லையே நின்று காத்துட்டு இருக்காங்க. யாரை வர சொல்லியிருக்கேன்னு கேட்கவும் ஆட்டோவில் தான் வர்றாங்க, வந்துருவாங்க பாருங்கிறாங்க. வைகுண்டம், கனி 2 பேரும் ஆட்டோ விட்டு இறங்குறாங்க. என்னல யாரோ வரையருக்கு வராங்கன்னு சொன்னா அப்பனை வர சொல்லியிருக்கியாங்கிறாங்க சண்முகம். கூட வந்தது அப்பாவா இருந்தாலும் அவங்க கூட வந்திருக்கிறது யாருன்னு பாருங்கிறாங்க. ஏய், கனியை வர சொல்லி என்ன கிரிமினல்ல வரைவாளான்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. அவ எப்படி வரையறான்னு நீ வெயிட் பண்ணி பாரு, அப்புறம் தெரியும் உனக்குங்கிறாங்க பரணி. பரணி, நீ கனியை கூட்டிட்டு வான்னு திடுதுப்புன்னு சொல்லிட்டேன். நானும் அடிச்சு பிடிச்சு கனியை கூட்டிட்டு வந்துட்டேன். என்ன விஷயமா வர சொன்னேன்னு தெரியல. ஏ கனி, மதுரை கிட்ட என்ன விஷயம்னு கேளுங்கிறாங்க வைகுண்டம். நீங்க சொன்ன பொருள் பூரா நான் வாங்கிட்டு வந்துட்டேங்கிறாங்க கனி. சரி சரி வா, இல்லாத பொருளை பார்த்துக்கலாம் வா. இல்ல வரையறுவளை வர சொன்னா இவ்வளவு வர சொல்லியிருக்கியே, இவளுக்கு என்ன தெரியுங்கிறாங்க சண்முகம். இவளை பத்தி உனக்கு தெரியாதுடா, மச்சானோட தங்கச்சியை பத்தி மச்சானுக்கு தெரியாதா? நீ என்னமோ இவ்வளவு வர சொல்லி விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்கிறாங்க முத்துப்பாண்டி. கனியை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? பாடம் மட்டும் தான் தெரியும்னு நினைச்சிருக்கீங்களா? பெயிண்டிங் எல்லாம் சூப்பரா பக்காவா வரைவா தெரியுமா? கிளாஸ் டீச்சரோட பிறந்த நாளுக்கு அவங்கள தத்ரூபமா இவளே படம் வரைஞ்சிருக்கா தெரியுமா? உனக்கு வரை தெரியுமான்னு சண்முகம் கேட்கவும், ஆமாண்ணே நான் நல்லா வரைவேன், நீ என்ன சொல்லுவியோன்னு தான் நான் தயங்கினேங்கிறாங்க கனி. உன்கிட்ட சொல்ல தயங்கினா, அதனால தான் அவ என்கிட்ட சொன்னாங்கிறாங்க பரணி. இல்ல கனி, நிஜமாலுமே வரைவியான்னு சண்முகம் கேட்கவும், ஆமாடா நம்பிக்கை இருக்கிறதுனால தான் கனியை வர சொல்லி. பரணி, ஒரு முகத்தை பார்த்து கூட வரைய முடியும், ஒரு போட்டோ பார்த்து கூட வரையலாம், ஆனா வீரா சொல்றதை வச்சு இவ எப்படி எல்லாம் வரைவா? அதுக்கெல்லாம் கனிக்கு பிராக்டிஸ் வேண்டாமான்னு முத்துப்பாண்டி கேட்கறாங்க. டேய், வேற ஆப்ஷனே நமக்கு கிட்ட கிடையாது, இப்ப இருக்கிறதே இவ ஒருத்தி தான், இவ எப்படியும் வரைஞ்சிருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. டேய் பரணி, இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? நமக்கு வேற நேரம் இல்லையேங்கிறாங்க சண்முகம். சரி, அவ எப்படி வரையறான்னு தான் நான் பார்க்கலாம், முழுசா அவன மாதிரியே வேணாலும் இருக்க வேண்டாம், ஒரு 50% இருந்தா கூட போதும். ஏய், நீ நினைக்கிற மாதிரி இல்ல, 90% இவ அவனை தத்ரூபமா வரைஞ்சு கொடுத்துருவா. பரணி, அம்புட்டு நம்பிக்கை வச்சிருக்கியாங்கிறாங்க. ஆமாடா, பயங்கர கான்ஃபிடண்டா இருக்குன்னா. ஐயோ, என் பிள்ளைய பிடிச்சி ஜெயில போட்டீங்களேன்னு வைகுண்டம் பதறாங்க. இவள லாக்கப்ல வச்சிருக்காங்க, ஜெயில் கிடையாது. உணர்ச்சி வசப்படாம கொஞ்சம் ஒத்துழைங்க மாமா, கொஞ்சம் அமைதியா இருங்க. மறுபடி சொல்றேன், எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா தான் இவள நம்ம வெளியே எடுக்க முடியும். நீ ரெடியாங்கிறாங்க. வரையருக்கு போர்டு இருந்தா போதுங்கிறாங்க. மோப்பனாரை ரெடி பண்ணி கொடுங்கிறாங்க. மோப்பனார் என்னாச்சு, போர்டு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. கனி, உனக்கு ஹைட் எல்லாம் கரெக்டா இருக்குதா? இப்ப வீரா ஒரு ஆளை பத்தி சொல்ல போறா, அவளை நீ மனசுல வச்சுக்கிட்டு தத்ரூபமா வரையணும். அவ இந்த மாதிரி இல்ல வேற மாதிரின்னு சொன்னா மறுபடியும் கரெக்ட் பண்ணி அதை வரைஞ்சு கொடுக்கணும். சரியா? முழு கான்சன்ட்ரேஷனும் இதுல தான் இருக்கணும். உன்னோட முழு திறமையும் இதுல கரீரா இந்த கேஸ்ல இருந்து வெளியில வரணும், போலீஸ்காரியா பொறுப்பு ஏத்துக்கணும்னு நினைச்சா உன்னால மட்டும்தான் முடியும். அவ சொல்றத நீ நல்லா மனசுல வாங்கி இப்ப நீ நல்லா வரைஞ்சு கட்டுங்கிறாங்க. மதுரை, நான் வரையறதுல ஏதாவது தப்பு பண்ணிட்டா செய்யறதுன்னு கேக்குறாங்க கனி. அதெல்லாம் நீ தப்பு பண்ண மாட்டே கனி, அழிச்சு நீ எத்தனை தடவை வேணாலும் வரைஞ்சுக்கலாம். கான்பிடண்டா வரையணும், நீ பயப்படக்கூடாது. நீ இப்ப கவனமா இல்லாம இருந்தா வீராவை காப்பாற்ற முடியாது கனி. இத பாரு கனி பாப்பா, உங்க அக்காவை காப்பாத்துறதுக்கு உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. பட்டைய கிளப்பு பாப்பான்னு அண்ணாச்சி சொல்லவும் சரின்னு தலையாட்டுறாங்க கனி. நீ நமக்கு சான்ஸே கிடையாது, நேரமும் இல்ல கனி, நல்லபடியா வீரா சொல்ல நீ நல்லபடியா வரைஞ்சிருங்கிறாங்க முத்துப்பாண்டி. அவளை ஏன் பயமுறுத்துறீங்க? முதல்ல எல்லாரும் வெளியில போங்கன்னு பரணி எல்லாத்தையும் வெளியே அனுப்புறாங்க. அவ கவனமா வரையணும்னா நீங்க எல்லாரும் வெளியே இருந்தீங்கன்னா தான் அவனால வரைய முடியுங்கிறாங்க. சண்முகம், நான் இருக்கிறேங்கிறாங்க. இருந்தனா ஏதாவது ஐடியா கொடுப்ப நல்லங்கிறாங்க சண்முகம். அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லடா, ஆளுக்கு ஐடியா கொடுத்தீங்கன்னா அவளுக்கு கன்ஃபியூஸ் தான் ஆகும். நீங்க வெளியில போங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியில இருங்கன்னு எல்லாத்தையும் வெளியில அனுப்பிட்டு வீரா சொல்ல கனி வரையறாங்க. தத்ரூபமா வீரா சொல்ல அந்த ஆளோட போட்டோவை வரைஞ்சிடுறாங்க. சண்முகம், முத்துப்பாண்டி 2 பேரும் வந்து அந்த வரைபடத்தை வாங்கினதும் உடனே ஆளை தேடிக்கிட்டு போயிருக்காங்க. எப்படி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வராங்கன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.